வெற்றிக்கும் உங்களுக்கும் நடுவுல என்ன நிக்குதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒருவேளை அந்த கேள்விக்கு ஒரு பதிலா இருக்கலாம். உங்க வெற்றிக்கு எது உண்மையிலே தடையா இருக்கு? இந்த கேள்வி பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ஆழமானது. வாங்க இந்த கதை மூலியமா இதுக்கான பதில தேடலாம். சரி, கதைக்குள்ள போலாம். இது ஒரு அரசனோட போட்டியிலிருந்து தொடங்குது. அப்போ அந்த அரசன் ஒரு போட்டிய அறிவிக்கிறான். என்ன போட்டினா, அரண்மனையோட அந்த பெரிய கோட்டை கதவை வெறும் கையால தள்ளி திறக்கணும். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இந்த போட்டிக்கு பின்னாடி இருந்த நிபந்தனைகள் தான். நீங்க ஜெயிச்சா நாட்டுல ஒரு பகுதியே உங்களுக்கு பரிசு. ஆனா தோத்துட்டா உங்க கை துண்டிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, பரிசு எவ்ளோ பரிசோ அதே அளவுக்கு தண்டனையும் கடுமையா இருந்துச்சு. இத கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான், அந்த பயம், தோத்துட்டா கை போயிடுமேங்கிற அந்த பயம் எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுடுச்சு. யாருமே ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கல. அவ்ளோ பெரிய கூட்டம், ஆனா பின் டிராப் சைலன்ஸ். ஆனா அந்த பயந்து போன கூட்டத்துக்கு நடுவுல ஒரே ஒருத்தன் மட்டும் தைரியமா நின்னான். ஆமாங்க, அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு இளைஞன் மட்டும் நான் அந்த சவாலை ஏத்துக்கிறேன்னு முன்னாடி வந்தான். சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அவனை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இவனுக்கு என்ன தைரியம்னு நினைச்சிருப்பாங்க. உடனே ஜனங்க கேட்டாங்க, ஏன்பா ஒருவேளை தோத்துக்கா என்ன பண்ணுவேன்னு. அதுக்கு அவன் சொன்ன பதில் ரொம்ப ஆழமானது. அவன் சொன்னா, நான் ஜெயிச்சா ஒரு ராஜாவா மாறிடுவேன். ஒருவேளை தோத்தா என் கைகள் தான் போகும், என் உயிர் இல்லையே. பாத்தீங்களா, அவனுக்கு இழப்ப விட கிடைக்க போற பரிசு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. சரி, இப்ப கதை கிளைமேக்ஸ்க்கு வருது. அந்த கதவு அது திறந்திருந்ததா இல்லையா? எல்லோரும் மூச்சு விடாம பாத்துட்டு இருக்காங்க. அந்த இளைஞன் மெதுவா அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவை நோக்கி நடக்கறான். எல்லாருடைய கண்ணும் அவ மேலதான் இருக்கு. கதவு கிட்ட போறான், தன்னோட முழு பலத்தையும் ஒன்னு சேர்த்து தள்ளுறான். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த பெரிய கதவு ரொம்ப சுலபமா திறந்துடுச்சு. கூட்டமே வாயடிச்சு போய் நின்னுச்சு. ஏன்னா உண்மை என்னன்னா, அந்த கதவு பூட்டப்படவே இல்ல, அது எப்பவுமே திறந்துதான் இருந்துச்சு. தேவைப்பட்டது எல்லாம் ஒரே ஒரு சின்ன முயற்சி மட்டும்தான். ஆனா அந்த முயற்சியை எடுக்கத்தான் யாரும் தயாராக இல்ல. சரி, இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? சிம்பிளா சொன்னா, முயற்சி செய்யாதது கூட ஒரு தோல்விதான். இதுதான் முயலாமைன்னு சொல்றோம். அதாவது தோத்துடுவோமோங்கிற பயத்திலேயே ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாம இருக்கிறது, அதுதான் உண்மையான தோல்வி. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முயல் ஆமை கதைய ஞாபகப்படுத்துது இல்லையா? அந்த கதையில முயல் ஏன் தோத்துச்சு? அது மெதுவா ஓடுனதால இல்ல, அது தன்னோட முயற்சிய பாதியிலேயே கைவிட்டதுனால தான் தோத்துச்சு. முயலாமைதான் அதோட தோல்விக்கு காரணம். இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். உங்க வாழ்க்கையில இதே மாதிரி திறந்திருக்கிற எந்த கதவை தள்ளுறதுக்கு நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? அது ஒருவேளை உங்க கனவா இருக்கலாம், இல்ல ஒரு புது வேலையா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவதா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க தள்ள தயங்குற அந்த பூட்டப்படாத கதவு எது?